தூதுவளை, கரிசலாங்கண்ணி, ஆடலோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுகவின் பொய்கள் அம்பலமாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது ட்விட்டர் பதிவுல பதிவிட்டிருக்கிறார். இதுல திமுக அரசின் பொய்களை, நாடகங்களை மத்திய அரசு 8 வருஷம் வச்சுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவகாரம் தொடர்பாக டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தொடரும் போது கூட சிறப்பு நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மத்திய அரசு அனுமதியை கொண்டு வந்த தீர்மானத்துல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே கலாச்சாரமான விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக முதலமைச்சருக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அதுல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இந்த விவகாரத்துல 10 மாத காலத்துக்கு ஏன் திமுக அரசு அமைதி காத்தது என்று கேள்வி எழுப்பினார். ஆரம்ப நிலையிலேயே இதை எதிர்த்திருந்தால் இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுகவின் பொய்கள் அம்பலமாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிலையில், அது மட்டுமில்லாமல் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எழுதிய கடிதத்தில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்றும், சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுகவின் பொய்கள் அம்பலமாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம்.